அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, 2021 ஆண்டின் முதல் விசுவாச நேர நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய ஆண்டை தந்திருக்கிறபடினால் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். உங்கள் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ ஆல் a happy and prosperous new year 2021 என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியிலும் கூட நாம் 2021 ஆண்டின் புத்தாண்டு வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதற்காக நாம் திருப்பிக் கொள்ளலாம். பாருங்கள், ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம், பழைய ஏற்பாட்டில் ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1090 பக்கம். பழைய ஏற்பாட்டிலே ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து முதலாவது வாசிக்கிறேன். பாருங்கள், இந்த புத்தாண்டு வாக்குத்தத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கட்டும், இந்த வாக்குத்தத்த வார்த்தையை கேட்கட்டும். வாசிக்கிறேன். நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின் பின்பகுதி. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இதுதான் இந்த புத்தாண்டு வாக்குத்தத்தம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் 19வது வசனத்திலிருந்து கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா! இந்த புத்தாண்டு வாக்குத்தத்தத்திற்காக நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆண்டவரை விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு நீர் தந்த இந்த புத்தாண்டு வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக. இப்படியே செய்கிறக்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தத்தின் முதல் வார்த்தையிலே கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? அவர் சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? தேவ பிள்ளைகளே, 2020 ஆண்டு நாம் மிகவும் ஒரு சோர்ந்து போன ஒரு ஆண்டு. எதிர்பாராத கஷ்டம், எதிர்பாராத புயல் காற்றுகள், எதிர்பாராத நஷ்டங்கள், இது நிமித்தமாக எல்லோருடைய இருதயங்களும் இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறது. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் இனி நான் எப்படி முன்னேறி செல்ல போகிறேன் என்று சொல்லி இருதயத்தில் கவலையினால் நிரம்பி அநேகர் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் ஒரே இடத்துல ஸ்தம்பித்து போய் நின்று கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, அதனால்தான் உங்களுடைய மனதை, இருதயத்தை தேற்றும்படிதான் கர்த்தர் இந்த புத்தாண்டிலே உங்களை பார்த்து சொல்லுகிற முதல் ஆறுதலின் வார்த்தை, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், பலன் கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அதுக்கடுத்து சொல்லுகிறார், ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் பின்பகுதியிலே, வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்றாரு, வேலையை நடத்துங்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பாருங்கள் தேவ பிள்ளைகளை, ஏன் இந்த வார்த்தை ஆவியானவர் சொல்லுகிறார்? ஏன்னா நிறைய பேர் பல நஷ்டங்களை கடந்த ஆண்டு சந்திச்சிட்டாங்க. சந்தித்ததுனால இப்பொழுது தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, தங்களுடைய குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளுடைய எதிர்காலம், இந்த காரியத்தில் எப்படி
இனி நான் செயல்பட போகிறேன், இனி எப்படி என் வேலையை நான் நடத்த போகிறேன் என்று சொல்லி அநேகர் உள்ளத்திலே பலவிதமான சந்தேகங்கள் குழப்பத்தினால் நிரம்பி வேலையிலே இன்றைக்கு அநேகர் தங்களுடைய முழு பலனையும் செலுத்த முடியாமல் சோர்ந்து போய் இருக்கிறாங்க பாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை பார்த்து, கர்த்தர் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறாரோ, உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்ப வாழ்க்கை, உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கை, உங்களுக்கு கொடுத்திருக்கிற சபை வாழ்க்கை, எல்லாவற்றிலும் ஆண்டவர் சொல்லுகிறாரு, மறுபடியும் சோர்ந்து போகாமல் திடன் கொண்டு முழு பலத்தோடு உங்களுடைய வேலையை என்ன செய்யுங்கள், நடத்துங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த புத்தாண்டு வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஆம், சோர்ந்து போகாதீங்க. உங்கள் வேலைகளை மறுபடியும் முழு உற்சாகத்தோடு கூட, ஒருவேளை எதிர்மறையான சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை சாதகமான சூழ்நிலை இல்லாமல் இருக்குது, ஏதுவான சூழ்நிலை இல்லை, எல்லாம் குழப்பமான சூழ்நிலை தான் இருக்குது அப்படின்னு இருந்தால் கூட பரவாயில்ல. கர்த்தர் சொல்றாரு, உங்கள் வேலையை நடத்துங்கள், உங்கள் வேலையிலே முன்னேறி செல்லுங்கள், குடும்ப வாழ்க்கையில முன்னேறி செல்லுங்கள், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையில முன்னேறி செல்லுங்கள், எல்லாவற்றிலும் முன்னேறி செல்லுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று சொல்லி ஆவியானவர் உற்சாகப்படுத்துகிறார். ஏன் தெரியுமா அவர் உற்சாகப்படுத்துகிறார்? நீங்கள் போய் சும்மா வேலையை செய்யுங்கள், திடன் கொள்ளுங்கள்னு அவர் சொல்ல. அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா பாருங்கள், இந்த வாக்கு தத்தத்தின் 3வது பகுதி தான், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கு உதவி செய்யும்படி, உங்களை பலப்படுத்தும்படி, உங்களை ஆறுதல் படுத்தும்படி, உங்களுக்கு வேண்டிய எல்லா ஒத்தாசையும், எல்லா திறக்க வேண்டிய கதவுகளை திறக்கவும், வாய்ப்புகளை உண்டாக்கி தரவும், உங்களை ஆசீர்வதிக்கவும் சேனைகளின் கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அவர் எதற்காக உங்களோடு இருக்கிறார்? இந்த வாக்குத்தத்தத்தின் கடைசி பகுதி ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்றார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு தருகிறார். பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு அருமையான வாக்குத்தத்த வார்த்தை பார்த்தீங்களா? தேவ பிள்ளைகளே, அவர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிவிட்டார் இந்த வருடத்திலே. ஆதலால் தான் திடன் கொண்டு கர்த்தர் என்னோடனே இருக்கிறார் என்று சொல்லி வாழ்க்கையிலே முன்னேறி செல்லுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் இந்த ஆண்டிலே நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்கள். இந்த வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வந்திருக்கிறது, இதை விசுவாசியுங்கள். விசுவாசிக்கும் போது நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நாம் இந்த ஆண்டவர் நமக்கு இந்த புத்தாண்டிலே தந்திருக்கிற இந்த வாக்குத்தத்தமாகிய நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே, இந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் காரியத்தை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளை, அதற்காக ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 மற்றும் 7வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். பாருங்கள், வாசிக்கிறேன். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 மற்றும் 7வது வசனம். இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இங்கே ஆவியானவர் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக 2 வசனங்களில், 5வது வசனம் 7வது வசனம், 2 வசனங்களிலே ஆவியானவர் இன்றைக்கு நம்மை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக நம்மை பார்த்து ஒரு காரியத்தை செய்யும்படி சொல்லுகிறார். அது என்னது? உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் சொல்றார். பாருங்க தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை ஆவியானவர் இந்த ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லும்போது இந்த வார்த்தைகளை யாரிடத்தில் எந்த காரணத்திற்காக சொன்னார் என்றால்,
தேவ பிள்ளைகளே, நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் எப்படி யூதா கோத்திரத்து ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபடினால் பாருங்கள், பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேம் பட்டணத்துக்கு விரோதமாக வந்து, யூதா கோத்திர இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக வந்து அவர்களை ஜெயம் கொண்டு இஸ்ரேல் ஜனங்களை அடிமையாக என்ன செய்து விட்டார்? பாபிலோனுக்கு சிறை பிடித்து கொண்டு போய்விட்டார். ஆனால் ஆவியானவர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருந்தார். அது என்னது? நீங்கள் 70 வருடம் பாபிலோனிலே அடிமைகளாக இருப்பீர்கள், அதற்கு பின்பு நான் மறுபடியும் உங்களை தேசத்திற்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி ஆவியானவர் வாக்குரைத்தார். அந்த வாக்கு தத்தத்தின்படி நாம் எஸ்ரா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம். அங்கே ஆவியானவர் கோரேஸ் என்னும் மன்னனுடைய இருதயத்தை, பெர்சிய ராஜாவினுடைய இருதயத்தை எழுப்பி இந்த இஸ்ரேல் ஜனங்கள் திரும்பவும், பாபிலோனில் அடிமைப்பட்டு போன ஜனங்கள் திரும்பவும் இஸ்ரேலுக்கு திரும்ப வருவதற்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? வழியை திறக்கிறார். இப்பொழுது தேவ பிள்ளைகளே, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கிறிஸ்துவுக்கு முன் கிமு 538ஆம் ஆண்டிலே பாருங்கள், இந்த பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன இஸ்ரேல் ஜனங்களில் ஒரு கூட்டத்தார் திரும்பவும் இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்ப வந்து விட்டார்கள். பாருங்கள், வந்தவுடன் அவர்கள் செய்த ஒரு முதல் காரியம் என்னவென்றால், அவர்கள் இடிந்து போன சாலமோன் தேவாலயத்தை திரும்ப கட்ட ஆரம்பிக்கிறாங்க. பாருங்கள், திரும்ப கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கட்டிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது பாருங்கள் தேவ பிள்ளைகளை, அவர்கள் பல பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். பல பிரச்சனைகளை சந்தித்தபடியினால் பாருங்கள், அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த கெட்ட ஆரம்பித்த தேவாலயத்து பணியை நிறுத்திவிட்டு கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள், 1 ஆண்டு 2 ஆண்டு இல்லை, 14 ஆண்டுகள் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? தேவாலயத்தை கட்டவே இல்லை, அப்படியே அந்த பணியை விட்டுட்டாங்க, மறந்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில தான் ஆவியானவர் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த எருசலேமில் உள்ள தேவ ஜனங்களோடு என்ன செய்கிறார்? பேசுகிறார். பாருங்க, இப்போ ஆகாய் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படி காலம் இதுவோ? இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இந்த உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி ஆவியானவர் பேசுகிறாரே, எந்த சூழ்நிலையில் பேசுகிறார்? இந்த சூழ்நிலையில் தான் பேசுகிறார். பாருங்க, இந்த பாபிலோன்லேருந்து திரும்ப வந்த அந்த இஸ்ரேல் ஒரு கூட்டத்து ஜனங்கள், அவர்கள் பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து தான் அவங்க திரும்ப இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்பி வர்றாங்க. இது எதற்கு சமானமாக இருக்குன்னா, ஒருவர் புதிதாக ரட்சிக்கப்படுவதற்கு சமானமாக இருக்குது. பாருங்கள், கர்த்தருடைய நற்செய்தியை கேட்குறாங்க, இயேசு கிறிஸ்து நற்செய்தியை கேட்குறாங்க, ஆண்டவரை உற்சாகத்தோடு என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏற்றுக்கொண்டு பாருங்கள் ஆண்டவருக்காக உற்சாகமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. பாருங்கள், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கூட அப்படி தான் பண்ணாங்க. பார்த்திங்கன்னா, இந்த பாபிலோன்லேருந்து இஸ்ரேலுக்கு திரும்ப வந்த ஜனங்கள் பார்த்திங்கன்னா, நீங்கள் எஸ்ரா 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். அவர்கள் தேவாலயத்தை கட்டும் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. பாருங்கள், அஸ்திபாரம்லாம் போட்டுறாங்க, போட்டு அதை மகிழ்ச்சியோடலாம் கொண்டாடுறாங்க. ஆனால் ஆண்டோடைய சித்தத்தை செய்ய ஆரம்பித்த பிறகு என்ன வருது? நிறைய சோதனைகள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள் வந்தவுடன் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவாலயத்தை கட்டுவதை நிறுத்திவிட்டு தேவனுடைய தேவாலயத்தை கட்டணுங்கிற அந்த காரியத்தை முற்றிலுமாக அவர்கள் மறந்தது மாத்திரம் அல்ல, இப்பொழுது இங்கே ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு சொல்கிறாரு, இப்போ அவங்க தேவாலயத்தை மறந்து போனது மட்டும் இல்லை, இப்போ இவங்க தங்களுக்கென்று சொல்லி அழகான வீடுகளை கட்டி இவர்கள் தங்களுடைய சித்தத்தின்படி என்ன செய்கிறார்கள்? வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. பாருங்க, அதாவது எந்த காரணத்துக்காக இஸ்ரேல் ஜனங்கள் சிறைப்பட்டு பாபிலோனுக்கு போனாங்களோ அந்த பழைய பாவ வாழ்க்கைக்கே இந்த ஜனங்கள் என்ன செய்து விடுகிறார்கள்? திரும்பி விடுகிறார்கள்.
தங்களை பாபிலோன்லேருந்து திரும்ப அழைத்து வந்த தங்களுடைய தேவனாகிய கர்த்தரை என்ன செய்கிறாங்க, மறந்து போயிடுறாங்க. அப்போது இந்த தேவாலயத்தை கெட்டுவது ஏன் முக்கியம்னு சொல்லி ஆவியானவர் இங்கே சொல்கிறாரு. பாருங்கள் தேவ பிள்ளைகளை, தேவாலயம் எதை குறிக்கிறது என்றால், பாருங்கள், தேவாலயத்தில் கர்த்தரை துதிக்கும் துதி அங்கே இருந்தது. அது மாத்திரமில்லை, ஜனங்களுடைய பாவத்திற்காக அங்கே பலி செலுத்தப்பட்டது. பாருங்கள், ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்புனது இல்லை. அப்போ பாவங்கள் மன்னிக்கப்படலைன்னா கர்த்தர் தேசத்தின் ஜனங்களை என்ன செய்ய முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. பாருங்க, அப்போது பலி செலுத்தப்படணும். எப்பொழுதும் ஆட்டுக்குட்டி ஜனங்களோட பாவத்திற்காக பலி செலுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்போது தேவாலயம் கட்டப்படாததுனால ஜனங்களோட பாவ நிவர்த்திக்காக பலி செலுத்தப்படவே இல்லை. பாருங்க, ரத்தம் சிந்தப்படவே இல்லை. அப்போது இதன் நிமித்தமாக என்னாச்சு பாருங்க, ஜனங்களுக்கு பாவ நிவர்த்தி உண்டாகலை. பாவ நிவர்த்தி உண்டாகாததுனால இப்பொழுது பாருங்கள், இப்பொழுது ஆகாய் 1:6 அதனுடைய விளைவை நாம் வாசிக்கிறோம். பாருங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அதனால் என்ன செய்கிறாங்க, இழந்து போயிடுறாங்க. பாருங்க, வேதம் சொல்லுகிறது ஆகாய் 1:6 நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறதைப் போல அதை சம்பாதிக்கிறான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இவங்க வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையை உற்சாகமாக தான் தொடங்கினாங்க. தேவாலயத்தை கட்டி ஆரம்பித்தாங்க. ஆனால் போக போக பிரச்சனை போராட்டம் வந்த உடனே இப்போ ஆண்டவர் அவங்க என்ன செய்யிட்டாங்க, மறந்து தங்களோட பழைய வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. இவங்க தங்களுக்கென்று வீடுகளை கட்டி இவர்கள் தங்களோட சொந்த வாழ்க்கையை வாழுவதிலே மிகவும் பிஸி ஆகிட்டாங்க. பாருங்கள், அப்போது இதனோட விளைவு என்ன ஆயிடுச்சு, இப்போது தேவாலயம் கட்டப்பட்டால் தான் இவங்களோட பாவத்துக்காய் பாவ நிவர்த்தி ஆட்டுக்குட்டி பலியிட்டு செலுத்தப்படும். அப்போ அப்போ தான் கர்த்தர் இவங்களை என்ன செய்ய முடியும், ஆசீர்வதிக்க முடியும். இப்போ அந்த எந்த ஒரு காரியமும் செலுத்தப்பட பாவ நிவர்த்தி பலி செலுத்தப்படாதனால இப்பொழுது பாருங்கள், தேசத்தின் மேல் என்ன வந்து விட்டது, சாபம் வந்துருச்சு. பாருங்கள், சாபம் வந்ததுனால இந்த மக்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். கர்த்தரோட ஆசீர்வாதத்தை இழந்து போய் கடைசியில் இவங்க சம்பாதித்ததெல்லாம் பொத்தலான பையில் போட்டது போல் எல்லாம் காணாமல் போயிடுது. திரளாய் விதைக்கிறாங்க, கொஞ்சமாக தான் அறுக்கிறாங்க. வாழ்க்கையில் திருப்தி இல்லை, எல்லாம் இழப்பு. பாருங்கள், அது மாத்திரமில்லை, தேவாலயம் கட்டப்படாதனால இந்த ஜனங்களுக்கு கர்த்தரோட ஒரு உறவு என்னது இல்லாமல் போயிடுச்சு. அப்போது இதன் நிமித்தமாக தான் பாருங்கள் கர்த்தர் மிகவும் மனஸ்தாபப்படுகிறார். இந்த ஜனங்களை நான் திரும்ப இஸ்ரேல் தேசத்துக்கு எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், மறுபடியும் நான் இவங்க நடுவில் வாசமாக இருந்து நான் இவங்களுக்கு தேவனாக இருக்கணும், இவங்க எனக்கு ஜனமாக இருக்கணும், நான் இவங்களோடு உறவாடணும், இவங்களை ஆசீர்வதிக்கணும், இவங்கள உலகத்தில் உள்ள பிற ஜாதி ஜனங்களுக்கு வானத்தை பூமியும் சிருஷ்டித்த ஒரு பரலோகத்தில் ஒரு தேவனாய் கர்த்தர் இருக்கிறார், அவர் அன்பின் தேவன், இவரை நீங்களும் அறிந்து கொள்ளணும்னு சொல்லி இந்த இஸ்ரேல் ஜனங்களை ஒரு சாட்சியாய் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் இந்த ஜனங்களை பாபிலோனிலிருந்து திரும்ப கூட்டிகிட்டு வருகிறாரு. ஆனால் இந்த ஜனங்கள் கர்த்தருடைய நோக்கத்தை மறந்து விட்டு மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கே என்ன செய்துடுறாங்க, திரும்பிடுறாங்க. அதனால எல்லாம் நஷ்டமாகி தேவ பிள்ளைகளே வாழ்க்கையில் எல்லாம் நஷ்டம், வேதனை உண்டாகிவிட்டது. இந்த சூழ்நிலையில தான் ஆவியானவர் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து பேசுகிறார். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தை நமக்கும் ரொம்ப பொருந்தும். பாருங்க, 2021 ஆண்டிற்குள்ளாக வந்திருக்கிற நமக்கு இந்த வார்த்தை உண்மையாகவே ரொம்ப பொருந்தும். ஏனென்றால் இன்றைக்கு நாமும் கூட இந்த உலக வாழ்க்கையிலே கடந்த ஆண்டிலே இந்த ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1:6 சொன்ன அந்த நஷ்டமான ஒரு வாழ்க்கையை தான் நாமும் கண்டோம். பாருங்கள், எல்லா சம்பாத்தியமும் பொத்தலான பையில் போட்ட மாதிரி தான் கடந்த ஆண்டில் என்ன செய்தது இருந்தது. திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் தான் என்ன செய்தோம், அறுத்து கொண்டு வந்தோம். எதுலேயும் திருப்தி அடையல. நம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்தோம், இழந்து போனோம். ஏன்? அப்போது தேவ பிள்ளைகளே, நாமும் இந்த இஸ்ரேல் ஜனங்களை போல தான் அப்போ ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். பாருங்கள், இந்த வருஷத்தின் தொடக்கத்திலேயே இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால்தான் ஆவியானவர் இங்கே 2 வசனத்தில் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கன்னு சொல்லி.
ஏன்னா இந்த 2021 ஆண்டில் நாம் கர்த்தரோட ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும் என்றால் 2020 ஆண்டிலே இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் திரும்ப பெற்று இந்த 2021 ஆண்டு ஒரு சமாதானத்தின் ஆண்டா, ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டா நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திலிருந்து நாம் வருஷத்தின் தொடக்கத்திலே என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஏனென்றால் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக இங்கே ஆவியானவர் பாருங்க, இந்த அன்றைக்கு வாழ்ந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு மனம் திரும்புதலின் அழைப்பை என்ன செய்கிறார்? கொடுத்தார். அன்றைக்கு ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட பேசினது போல இன்றைக்கு இதே வார்த்தைகள் மூலம் நம்மிடத்திலும் ஆவியானவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் எப்படி கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழக்கூடிய வாய்ப்பு எந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இதை நாம் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இயேசுவினுடைய வார்த்தையிலிருந்து பார்க்கிறோம் பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இதை நம்ம பார்க்கலாம். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு அநேகர் பாருங்கள், இந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்று இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்பி வந்த இந்த இஸ்ரேல் ஜனங்களை போல தான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம அநேகர் ரட்சிக்கப்படுறோம். ரட்சிக்கப்பட்ட பூசில் உற்சாகத்தோடு ஆண்டவரை என்ன செய்கிறோம்? சேவிக்கிறோம் பாருங்கள். ஆனால் சேவிக்க ஆரம்பித்த பிறகு பாருங்கள், அதுக்கப்புறம் தான் சில நேரங்களில் வாழ்க்கையில் பிரச்சனைகள், அந்த இஸ்ரேல் ஜனங்களை போல் தேவாலயத்தை கட்டுவதற்கு அவங்களுக்கு எப்படி பிரச்சனை ஏற்பட்டதோ அந்த மாதிரி நம்ம ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ்க்கை வாழ்வதற்கு பல பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள் அந்த உலகத்தில் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் ஆவியானவர் இப்படி விவரிக்கிறார் பாருங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். பாருங்கள், இன்றைக்கு நாம் இந்த உலக வாழ்க்கையில் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் பாருங்கள், இந்த உலக வாழ்க்கையில் உள்ள சரீர தேவைகள், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்ற சரீரத்துக்கு எடுத்த தேவைகள் இந்த உலகத்தில் நிறையா இருக்குது பாருங்கள். அப்போது இன்றைக்கு நிறைய பேர் ஆரம்பத்தில் கர்த்தருடைய சித்தத்தின்படி பாருங்கள், அவங்களோட வேலை விஷயம், குடும்ப வாழ்க்கையெல்லாம் ஆண்டோடைய சித்தத்தின்படி வாழணும்னு வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் போக போக காலங்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், இந்த கவலை, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், உடுப்போங்கிற அந்த கவலை என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் வாழ அது என்ன செய்யுது? பெருகிக்கிட்டே போகுது. வாழ்க்கையில் தேவைகள் உலகத்தில் நிறையா இருக்குது. அது வர வர என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது? இருதயத்தில் கவலை பெருக என்ன ஆகுது? இப்போது தேவனுடைய பிள்ளைகளும் நிறைய நேரத்தில் என்ன ஆயிடுறாங்க? தேவனை அறியாதவர்கள் போலே மாறிடுறாங்க. எப்படி பாருங்கள், தேவனை அறியாதவங்க எப்படி வாழ்கிறாங்களாம்? மத்தேயு 6:32 ஆவியானவர் சொல்கிறார், இயேசு இப்படி சொல்கிறார், இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் என்று சொல்லி. அப்போது தேவனோட பாருங்கள், நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தோம்? இன்றைக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எல்லா தேவனோட பிள்ளைகள் இப்படி தான் எல்லாருமே இப்படி தான் வாழ்ந்தோம். இந்த எண்ணத்தை உண்போம், உடுப்போம், குடிப்போம், இந்த தேவை எப்படி சந்திக்கப்படும்? இந்த தேவைகள் எப்படி சந்திக்கப்படும்? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதை பொறுத்து தான் நான் இந்த உலக வாழ்க்கையை என்ன செய்தேன்? வாழ்ந்தேன். எங்கே போனால் எனக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும், எந்த ஊரில் போனால் நிறைவான சம்பளம் கிடைக்கும். அப்போது அதற்கு ஏற்றாறு போல தான் பாருங்கள் என்னோடய வேலை தெரிந்தெடுக்கிறது, நான் வாழுகிற ஊரை தெரிந்தெடுக்கிறது, எல்லாமே இந்த தேவை சந்திக்கப்படுறதுக்காக தான் நம்ம என்ன செய்தோம்? வாழ்க்கையை வாழ்ந்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் என்ன செய்யுங்க? தேடுங்கள், அப்பொழுது இவங்களெல்லாம் என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும் சொல்கிறார். அப்போது ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன்னுடைய சரீரப்பிரகாரமான தேவைகளை குறித்து கவலைப்படாத, ஏன்னா இந்த தேவைகளெல்லாம் சந்திக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு. அப்போ நீ என்ன செய்யும்? முதலாவது தேவனை தேடு, தேவனுடைய சித்தத்தின்படி வாழும்படி நாடு. அவர் உன்னை எங்கே வேலை செய்யும்படி சொல்லுகிறார், எந்த இடத்துல வாழும்படி சொல்லுகிறார், அதை நாடி தேடி இப்போ தேவனுடைய சித்தத்தின்படி வாழுன்னு ஆவியானவர் என்ன செய்கிறாரு? இப்போது இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு இங்கே சொல்கிறாரு பாருங்க. அப்போது தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்குது. இந்த 2021 ஆண்டின் துவக்கத்திலே நான் ஒருவேளை என்னோட வாழ்க்கையில் நான் இந்த எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்ற அந்த கவலைக்காக தான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா, அதை நிறைவேற்றுவதற்காக தான் நாடி தேடி கொண்டிருக்கிறேனா, அல்லது தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறேனா, முதலாவது என்னை ஆசீர்வதிக்கிற என் தேவையை சந்திக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி அவரை தேடி அவருடைய சித்தத்தை செய்யும்படி நாடுகிறேனா, எப்படி வாழுகிறேன்? அதை சிந்திக்க வேண்டியிருக்கு பாருங்கள். எதற்காக என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன்? ஏன்னா படிப்பு கூட இன்றைக்கி இந்த தேவையை சந்திக்கிறதுக்கு தான் படிக்கிறோம் பாருங்கள்.
அப்போ அப்படி நீ படிக்கக்கூடாது. அப்போது எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறார், ஒரு மாற்றம் வர வேண்டியிருக்குது. அப்போது நம்ம இந்த புது வருஷத்தில் ஒரு அர்ப்பணிப்பை பண்ண போகிறோம். என்ன அர்ப்பணிப்பு? நான் முதலாவது இந்த புது வருஷத்திலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடப் போகிறேன். நான் ஆண்டோடைய சித்தத்தின்படி வாழும்படி தேடப் போகிறேன். இனி அஞ்ஞானிகளைப் போல எண்ணத்தை உண்போம் உடுப்போம் என்பதை நிறைவேற்றுவதற்கு நான் நாடி தேடப் போகிறதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன், வரப்போகிறேன். அதன் நிமித்தமாக தேவ பிள்ளைகளை இதை செய்யும்படி நாம் இப்பொழுது எல்லாரும் ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபத்தை பண்ண போகிறோம். நாம் எல்லாரும் இருக்கிற இடங்கள் எங்கள் வீடுகளிலேயே நாம் இப்பொழுது எல்லாரும் இப்பொழுது கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாமா? ஒருவேளை எண்ணத்தை உண்போம் உடுப்போம் என்ற காரியத்துக்காகவே நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தா அந்த வாழ்க்கை முறையிலிருந்து ஆண்டவரை இன்னைக்கு நான் மனம் திரும்புகிறேன்னு சொல்லி நம்ம கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பாருங்க, அன்புள்ள பரலோக தந்தையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வருஷத்தின் துவக்கத்திலே நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றைக்கு ஆண்டவரே ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த இஸ்ரேல் ஜனங்கள் இடத்துல ஒரு மனம் திரும்புதலின் வார்த்தையை பேசினது போல இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே ஆண்டவரே உம்முடைய ஜனமாகி எங்களோடு கூட உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி பேசின அந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. குறிப்பாக எந்த காரியத்திலே மனம் திரும்ப வேண்டும் என்று பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்ற அந்த சரீர தேவைகளின் கவலைகளை நிறைவேற்றுவதற்காகவே ஒருவேளை இத்தனை ஆண்டுகளாய் நாங்கள் வாழ்ந்தபடியினால தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடாமல், தேவனை தேடாமல், அவருடைய சித்தத்தை தேடாமல் இந்த சரீரப்பிரகாரமான தேவை நிறைவேற்றுவதற்கான என்ன செய்ய வேண்டும் என்று தேடினபடினால்தான் ஒருவேளை கடந்த ஆண்டிலே பல நஷ்டங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கலாம் ஆண்டவரே. அதனால் இந்த நாளில் அப்பா உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்தில் சொல்லலாமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்ன மன்னிங்கப்பான்னு சொல்லலாமா? ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, இவ்வளோ நாளும் நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடாமல் எண்ணத்தை உண்போம் உடுப்போம் குடிப்போம் என்ற சரீரத்தை சந்திக்கப்படுறதுக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேனே, அந்த உமக்கு பிரியமில்லாத அந்த வாழ்க்கையிலேருந்து இந்த நாளில் நான் மனம் திரும்புகிறேன் என்று சொல்லலாமா? ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. அடுத்து சொல்லலாம், ஆண்டவரே இந்த புது வருடத்திலே ஆண்டவரே நான் முதலாவது தேவன் ராஜ்யத்தை தேட எனக்கு உதவி செய்யுங்க, உம்முடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கையை வாழ எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கலாமா? கேளுங்க. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை தொடுவீராக. இந்த புது ஆண்டிலே மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுகிறவர்களாக இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. உடைய சித்தத்தின்படி வாழ்க்கையை வாழுகிறவர்களா உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. அதன் மூலம் இவளெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னீங்களே, அதன் மூலமாய் சர்வப்பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கூட கொடுக்கப்பட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு பெரிய மாறுதல் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் உண்டாயிருக்கிறது. ஆதலால் நிச்சயமாய் இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழுங்கள். மறுபடியும் விஷ் யூ ஆல் a happy and prosperous new year 2021. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.